ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இடுக்கி டாக்ஸ். ஒவ்வொரு விவசாயியோட மிகப்பெரிய குறிக்கோள் தன்னுடைய விவசாய நிலம் மூலமாக அதிக வருமானம் ஈட்டுறது. அதுக்கு விளைச்சலை அதிகப்படுத்தணும். விளைச்சலை எப்படி அதிகப்படுத்துறது? நம்ம பயிருக்கு தேவையான சத்துக்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உரங்களை போட்டு விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நம்ம பயிருக்கு உரங்களை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம மண்ணில் இயற்கையாகவே என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குதுங்கிறத முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மண் பரிசோதனை பண்ணி தேவையான சத்துக்களை பயிர்களுக்கு உரமாக கொடுக்கலாம். மண்ணோட வளத்தை அறிஞ்சு அந்த மண்ணை பராமரிக்கிறதுல மண் பரிசோதனை ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. அந்த மண் பரிசோதனை செய்வதற்கான நோக்கம் என்னன்னு இப்போ பார்க்கலாம். மண்ணில் உள்ள சத்துக்களை ஆய்வு செஞ்சு பயிருக்கு தேவையான உரமிட பயன்படுது. மண்ணோட கார அமிலத்தன்மையை அறிஞ்சு அதை சீர்படுத்தி விளைச்சலை அதிகப்படுத்த பயன்படுது. மண் பரிசோதனை மூலமாக தேவையான அளவு உரமிட்டு குறைந்த செலவில் அதிக மகசூல் பெற பயன்படுது. அதோட மண் வளத்தை அறிஞ்சு அதை பராமரிக்கவும் இந்த மண் பரிசோதனை இன்றியமையாததாக இருக்குது. மண் மாதிரி சேகரிக்க தேவையான பொருட்கள் மண்வெட்டி, சுத்தமான துணிப்பை அல்லது பாலித்தீன் பை. இதை பயன்படுத்தி மண் பரிசோதனைக்கு தேவையான மண் மாதிரியை சேகரிக்கலாம். மண் மாதிரி எடுக்க சரியான கருவியை பயன்படுத்தணும். பயிர் வரிசைக்கு இடையிடையே மண் மாதிரி எடுக்கணும். மண் மாதிரி சுத்தமான பாலித்தீன் அல்லது துணிப்பையில் சேகரிக்கணும். உங்கள் விவசாய நிலம் முழுவதும் ஒரே மாதிரியான மண்ணாக இருந்துச்சுன்னா ஜிக்ஸாக் வடிவத்தில் 5லிருந்து 10 இடங்களில் மண் மாதிரியை சேகரிக்கணும். இப்போது மண் மாதிரி எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. மண் மாதிரி எடுக்கிற இடத்துல இருக்கிற இலை, சருகு, புல், குப்பை, கல் இது எல்லாத்தையும் மேல் மண்ணை நீக்காமல் அப்புறப்படுத்தணும். நிலத்தில் வி வடிவத்தில் மண்வெட்டியால் குழி வெட்டி அந்த மண்ணை அப்புறப்படுத்தணும். எங்ககிட்ட அளவாங்கு இருந்ததால் நாங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டோம். வெட்டின வி வடிவ குழியோட உட்புறமாக குழியோட மேலிருந்து கீழே 2 எதிரெதிர் பக்கமும் சமமாக மண்வெட்டியால் 1 இன்ச் அளவுக்கு மண்ணை வெட்டி எடுத்துக்கணும். நெல், ராகி, சோளம், கம்பு, கடலை இது மாதிரியான குட்டை வேர்கள் கொண்ட பயிர்களுக்கு 1/2 அடி ஆழத்துலையும், பருத்தி, மிளகாய், கரும்பு, மரவள்ளி இது போன்ற ஆழமான வேர்கள் உள்ள பயிர்களுக்கு 3/4 அடி ஆழத்துலையும் மண் மாதிரியை எடுக்கணும். மரப்பயிர்களுக்கு 3 அடி ஆழத்தில் மண் மாதிரி எடுக்கணும். எங்கள் நிலத்தில் 15 சென்டிமீட்டர் அதாவது 1/2 அடி அளவில் மண் மாதிரியை சேகரித்தோம். அப்புறமா வி வடிவ குழியில் மேலிருந்து கீழே 1 இன்ச் அளவில் சேகரித்த மண்ணை ஒரு சரிசமமான சுத்தமான துணி அல்லது சாக்குப்பை அல்லது ஒரு மரப்பலகையில் சேகரிச்சுக்கணும். மண் மாதிரி எடுக்கிறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயங்கள்: எரு உரம் சேமித்து வச்ச இடத்துலையோ வரப்பு ஓரத்துலையோ மர நிழல்லையோ மண் மாதிரி எடுக்கக்கூடாது. உரப்பையில் மண் மாதிரியை எடுக்கக்கூடாது. கல், இலை, புல், குப்பை இதை எல்லாத்தையும் சுத்தம் செய்யாமலோ மண் மாதிரியை எடுக்கக்கூடாது. கழிவு பொருட்களை ஒதுக்குனதுக்கு அப்புறமா தான் மண் மாதிரியை எடுக்கணும். செடிகளுக்கு பக்கத்துலையும் நீரோடைக்கு பக்கத்துலையும் மண் மாதிரியை எடுக்கக்கூடாது. மண் மாதிரியை ஒரு சமமான சுத்தமான துணி அல்லது பலகையில் சேமித்ததுக்கு அப்புறமா அதில் சிறு சிறு கட்டிகள், குப்பைகள், புற்கள் ஏதாவது இருந்தால் அதை அப்புறப்படுத்திடணும். இப்படி சேகரித்த மண்ணை நல்லா கலந்து சதுர வடிவத்தில் பரப்பி 4 சம பாகங்களாக பிரித்து எதிரெதிர இருக்கிற பாகத்தை நீக்கிடணும்.
மீதி இருக்கிற மண்ணை நல்லா கலந்து மறுபடியும் சதுர வடிவத்தில் பரப்பி 4 சம பாகங்களாக பிரித்து எதிரெதிர இருக்கிற பாகங்களை நீக்கிடணும். இப்படி 1/2 கிலோ மண் வர்ற அளவுக்கு இந்த முறையை பயன்படுத்தி மண் மாதிரியை சேகரிக்கணும். அப்புறமா மண் ஈரமாக இருந்துச்சுன்னா அதை நிழலில் உலர்த்தி எடுத்துக்கணும். இப்படி கிடைச்ச மண் மாதிரியை நாமளாவோ அல்லது ஆய்வகத்தில் கொடுத்தோ நம்ம மண்ணில் இருக்கிற சத்துக்களை தெரிஞ்சுக்கலாம். நாமளா மண் பரிசோதனை செய்கிறதுக்கு சில பொருட்களை வாங்க வேண்டியதாக இருக்கும். அந்த பொருள் தான் சாயில் டாக்டர் ப்ளஸ் கிட். இந்த பொருளோட அன்பாக்சிங்கை நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை பாருங்கள். ஆய்வகத்தில் மண் பரிசோதனை செய்கிறதுக்கு துணிப்பை அல்லது பாலித்தீன் பையில் நம்ம சேகரித்த மண் மாதிரியை எடுத்துக்கணும். அதோட விவசாயியோட பெயர், முழு முகவரி, சர்வே எண் அல்லது பட்டாசிட்டா, மண் மாதிரி எடுத்த வயலோட சாகுபடி செய்த பயிர் அல்லது செய்ய போகும் பயிர், இதோ எல்லாத்தையும் குறிப்பாக இணைச்சு இந்த மண் மாதிரியோட ஆய்வகத்துக்கு அனுப்பணும். உங்கள் நிலத்தில் மண் மாதிரி வெவ்வேறு இடத்துல எடுத்திருந்தா அதை மாதிரி 1, மாதிரி 2, மாதிரி 3ன்னு அந்த துணிப்பையில் குறிப்பிட்டு அதை ஆய்வகத்துக்கு அனுப்பணும். மண் பரிசோதனை செய்வோம், உரச்செலவை குறைப்போம், வருமானத்தை பெருக்குவோம். இதுபோல் நிறைய வித்தியாசமான விஷயங்களை தெரிஞ்சுக்க எப்போவும் இணைஞ்சே இருங்க இடுக்கி டாக்ஸில். நன்றி, வணக்கம்.